புரியாத புதிதான் எதிர்க்க. அந்த பொண்ணு பேர் என்ன? கீதாஞ்சலி, டாக்டர் சர்மாவோட பொண்ணு. பாட்டி தேவதாஸ். யாரு? அதான் தாடி ஷாலோ வானம் வரா. கீதா, நேத்து பாட்டி கிட்ட இருந்து செம்ம டோஸ். எதுக்கு? அந்த தேவதாஸ் இல்ல, அவன மாதிரி பாடி காட்டிட்டு இருந்தேனா, திடீர்னு எதிரில நிக்கிறான். நேரா என்கிட்ட வந்து டக்குன்னு கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நிஜமாவா? சே, நான் பாடி இருக்கணும். பாட்டி முன்னாடி முத்தம் கொடுத்தான். அவ்வளவுதான். இந்த வயசான கிழவி திட்டி இருக்கு பாரு. அவன் யாரவன், எப்படி உன்ன தெரியும், எத்தனை நாளா பழக்கம், அது முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டா, உயிரை வாங்கிட்டா. எல்லாம் அந்த தேவதாஸ் முன்னாடி பாரு. இப்ப பாரு தமாஷா. I love you. நீ இங்க என்னமா பண்ற? ஏன் ஃபாதர், நாங்க உங்க சர்ச்சுக்கு வரக்கூடாதா? அது இல்லம்மா, என்ன விஷயம்னு கேட்டேன். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். அது யார்கிட்டயாவது ஒத்துக்கிடும் போல இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்ன தப்புமா? ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னம்மா? ஒரு ஆள் கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏன்? சும்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? ப்ளீஸ். இது பார், இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு சர்ச்சுக்கு பின்னாடி உனக்காகவே நான் காத்துட்டு இருப்பேன். சரியா? என்னை கைவிட்டுடாத. நேத்து அவன் என்கிட்ட வந்து என்ன கேக்குறான் தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு கேக்குறான். என்னது? நம்ம யாரு, நம்ம கௌரவம் என்ன? ஓம் பேத்திக்கிட்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? நிஜமாவா கேட்டா? பாட்டி, ஓம் மேல சத்தியமா? அப்படியா? அவனை இப்ப நான் என்ன பண்ற பாரு. ஏண்டா பார்த்தா படிச்ச பையனாட்டா இருக்க, பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கலாமா? என்னாச்சுமா? என்ன ஆகணும்? என் பேத்திட்ட வந்து ஊரை விட்டு ஓடி போயிடலாம் வான்னு கூப்பிட்டானா இந்த ஆளு. என் பேத்திய பத்தி என்னடா நினைச்ச நீ? சுத்த தங்கம். அவகிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. அது இல்லைங்க, நான் சொல்றேன். இது உனக்கே நல்லா இருக்கா? பாட்டை பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி இருக்க, இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? கொஞ்சம் நான் சொல்றது கேக்கு. நீ சொல்றத நான் என்னடா கேக்குறது? நான் சொல்றத நீ கேளு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது நடக்கிறதே வேற. வாமா.
வழி விடுங்கய்யா. பொறுக்கி ராஸ்கல், கண்ணை வச்சு போக, கட்டையில போக, நாசமா போக. ஐயோ வேணாக்கா, நான் பாட்டுக்கு இங்க திட்டிட்டு இருக்கேன், நீ யார் என்னன்னு கேட்கவே மாட்டியா? யாரு என்ன? எவனோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கீதா கிட்ட வந்து ஊரை விட்டு ஓடி போயிடலாம் வா அப்படின்னு நானா. அப்படியா? அப்படியானா என்ன அர்த்தம்? பாருமா, இவளை யாரும் எங்கேயும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. இவளை யாரால பொறுத்துக்க முடியும்? இவளே ஏதோ கதை அடிக்கிறா. என்ன என்ன பத்தி என்ன கீதா, நினைச்சிட்டு? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆடு. அம்மா பீன்ஸ் வாங்கிட்டு போங்கம்மா. எவ்வளவு கிலோ? 2 ரூபாம்மா. பிஞ்சா இருக்கா? நல்லா இருக்குமா. ஒரு 1/2 கிலோ போட்டுமா? சரி போடு. எடை சரியா போடு. பார்த்துதாம்மா போடுறேன். போன தடவை போட்ட கம்மியா இருந்தது. எல்லாம் சரியா தாம்மா இருக்கும். ஐயோ செத்து. இங்க என்ன பண்றீங்க? அங்க ஒரே மழையா இருந்தது. என்னாச்சு உங்களுக்கு? பேசாம வாங்க. லட்சுமி, சீக்கிரம் போடு. ஏங்க மறுபடியும் எங்க போறீங்க? ஐயோ கத்தாத. இத கூட தூக்க முடியலையா? கர்மம், எந்த வேலை சொன்னாலும் இப்படிதான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் அந்த கடைக்கு போறேன். போச்சு. என்னது? இல்ல, அந்த கடையில சில்லறை வாங்க மறந்து போயிட்டேன். இத எப்படி இத வந்துடுறேன். எல்லாரும் பாக்குறாங்க. பாத்தா பாக்கட்டும், எனக்கு என்ன? உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் தான் செத்தேன். நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாமா? என்ன? உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாமா? ஓ, செஞ்சுக்கலாம். நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். என்னங்க பாய். அங்க பாருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனவரா பொறுப்பா ஒரு நாளைக்காவது நடந்துட்டு இருக்கீங்களா? என்னது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ வாய் மூடு. நான் வாய முடிக்கிறேன். அவங்க ஐயோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்து போயிட்டேன். என்னது? யார் இவ? எப்ப பண்ணிக்கலாம்? என்ன பண்ணிக்கலாம்? அவங்க கிட்ட சொல்லியா? என்ன சொல்லலையா? நீங்க ரொம்ப மோசம். நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட சொல்லணும். என்ன நல்ல விஷயம்? அது ஐயோ, அதுகிட்ட சொல்லாத. அது லோக்கலான பைத்தியம். ஆமா, யார் அந்த பொண்ணு? அது ஏதோ வெளியூரா முக்கா பைத்தியம். ஆ, அதுக்கு புருஷன் கிடையாது. யார பார்த்தாலும் என் புருஷன் சொல்லுவா. என்ன சொல்ற அவ? அது காதல்ல தோல்வியான கேஸ். எந்த ஆம்பளைய பார்த்தாலும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லும். ஓ மேல சத்தியம். நிஜமாவா? ஓ மேல சத்தியம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க இது போறோம். என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் இது பண்ணிக்க என் போறோம். புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க இது போறோம். என் புருஷன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓ. கீதா எங்க? ஏய், ஊரை விட்டு ஓடி போலான்னு சொன்னேன்ல? வா.
குட். ஏன்னா நீங்க தான் இருக்க போறேன். என்ன? ஊரை விட்டு ஓடிடலாம்னு சொன்னேன்ல, வந்தாச்சு. நீ இங்கே இரு, நான் வரேன். ஐயோ, என்ன விட்டுட்டு போயிடாத. 42 கிலோமீட்டர் நட. என்ன விட்டுட்டு போகாத. ப்ளீஸ். பிரகாஷ், என்ன விட்டுட்டு போகாத. போகாத. Don't leave me. Hey. Hey. உன் ஜீப் எரிஞ்சு போக. நீ நாசமா போக. ஐயா! Shut up! Shut up! Shut up! Shut up! அக்கா இன்னும் வீட்டுக்கு வரல. வெளியே ஒரே பனி. பயமா இருக்கு. தாத்தா, ஒரு பொண்ணு இந்த பக்கம் வந்ததா? பணியிலே நடுங்கிக்கிட்டு வந்ததே அந்த பொண்ணா? இன்னைக்கு ராத்திரி தாங்கமான்னு தெரியல. உள்ள இருக்கு. முதுகெல்லாம் வலிக்குதே. யாரும் இல்லையே, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கல, பயப்படாத. விட்டுட்டு போக
மாட்டல. போக மாட்டேன். பேசாம படுத்துக்க. பாட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சின்ன பொண்ணு ராத்திரியெல்லாம் இப்படி பனியில விட்டுட்டு வந்துட்டியே, உனக்கு மனசுன்னு ஏதாவது இருக்கா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லிடுச்சு. நானும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன். அதுக்காக இப்படியா செய்யறது? ஐயோ மாட்டிக்கிட்டா. ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா நீ உயிர் தருவ. பாவம், அது ஏற்கனவே அல்பாயுசு. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு நாளை எண்ணிட்டு இருக்காது. அதுவா சாகிறதுக்குள்ள நீயே அதை கொண்டுடுவ போல இருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஏதோ பாழா போன வியாதி. அவங்க அப்ப டாக்டரா இருந்து கூட வைத்தியம் பண்ண முடியாத நோய். நீங்க சொல்றது நிஜம்தானா? தினம் தினம் செத்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. நீ வேணும்னா யார வேணாலும் கேட்டு பாரு. வெளியிலதான் இந்த சிரிப்பும் கும்மாளமும். உள்ளுக்குள்ள அவளை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டியா? அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? இது நிஜம்தானா? நிஜமா? நிஜம்தான். நீ சொல்லு, நிஜமா? டாக்டர், கீதா உடம்புக்கு என்ன டாக்டர்? ஒரு பேஷண்ட் ப்ராப்ளத்தை இன்னொருத்திட்ட டிஸ்கஸ் பண்றது அவ்வளவு சரியில்லை. நான் கீதாவோட அப்பா கிட்ட தான் கேட்கிறேன். கீதாக்கு என்ன? கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். சாதாரணமா சொன்னா அவ இதயத்துல ஒரு துவாரம் இருக்கு. அதனால உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? ஒரு சில நேரம். கீதாக்கு? கீதா ஹார்ட் பிளாக் தாண்டி வந்ததே எங்க அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியல. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சப்பாத்தி பண்ணி தரியா? உனக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட்னா என்னன்னு புரியுதா? ஹார்ட்ல mitral valve, aortic valve defective, pulmonary stenosis, septumல hole. பியூர் பிளட் இம்பியூர் பிளட் கலந்து போயிடும். பிளட் சரியா பம்ப் பண்ண முடியாம ஹார்ட் என்லார்ஜ் ஆயிடும். அப்படின்னா கொஞ்ச நாள் அவ்வளவுதான். இது தெரிஞ்சும் எப்படி இருக்க முடியுதா? எப்படி? இது பாரு, ஒரு நாளைக்கு நீ செத்து போயிடுவ. இந்த சித்ரா செத்து போயிடுவா. அந்த சாரதா இருக்காளே, அவளும் செத்து போயிடுவா. பல்லாடிட்டு இருக்க சின்னதுக்கு இதுவும் செத்து போயிடும். இந்த செடியெல்லாம் செத்து போயிடும். அந்த கொடி செத்து போயிடும். நானும் செத்து போயிடுவேன். என்ன மிஞ்சி போனா நான் 2 நாளைக்கு முன்னாடி செத்து போயிடுவேன். அவ்வளவுதான். எனக்கு நாளை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இன்னைக்குதான் எனக்கு முக்கியம். நான் இப்படித்தான் இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி போ. சைட் எடுக்க வந்தியா? இத பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏதாவது சொல்லணும் வந்திருந்தா டக்குன்னு சொல்லிட்டு போ. நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போலாமா? என்கிட்டே விளையாட்டா? நாளைக்கு 5 o'clock. என்னது? ஓல்ட் பிரிட்ஜ். உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே? நான் வரமாட்டேன். நான் அங்க இருப்பேன். முடியாது. 5 o'clock. நான் வரமாட்டேன். Bye bye. வரமாட்டேன்.
யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் பார்க்க வேணான்னு இருக்காங்களா? அவங்களுக்கு மட்டும் சொல்றேன், மணி 4 ஆயிடுச்சு. 4 மணிக்கு என்ன, 6 மணிக்கு தானே சினிமா? நான் சினிமாக்கெல்லாம் வரல. ஏன்னா யாருக்கோ எங்கேயோ போகணும்னு ஆசையா, அப்படிதானே? வாய் முடி மக்கு. ஊரை விட்டு ஓடி போயிடலாம் சொன்ன தைரியசாலி, வா பார்க்கலாம். என்னடா அது ஆம்பளைங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சேன்னு பார்த்தேன். என்கிட்டயே வந்து ஊரை விட்டு ஓடி போயிடலாம் வான்னு ஒருத்தன் கேக்குறான். ஹேய், பயந்துட்டியா? நான் போறேன். ஏய், வரமாட்டேன்னு சொன்ன, முடியாது அது இதுன்னு சொன்ன, இப்ப என்னடா 1/2 மணி நேரமா லபதிபன் கத்திட்டு இருக்க. பிடிச்சிருக்கா? அவ்வளவு பிடிச்சிருக்கா? எங்க எவ்வளவு பிடிச்சிருக்காட்டு? ஓ, என்ன பண்ற? இது கடவுள் இருக்கிற இடம். நிஜம் மட்டும் தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. ஒழுங்கா என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்க. ஒத்துக்கலனா கடவுளை வேண்டிப்பேன். வேண்டிக்க. ஆண்டவா, என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டிட்டு இருக்க. நீ முதல்ல வாய் மூடு. முடியாது. ஆண்டவா, ஐயோ கத்தாதே, எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும். ப்ளீஸ். பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். ஆண்டவா, இது நியாயமா? இப்படி செய்யலாமா? ப்ளீஸ். மனசை தொட்டு கை பிடிச்சதுக்கு அப்புறம் அன்பில்லைன்னு சொல்லாமா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆண்டவா, சரி பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூன்னு சொல்லு. உன்னை பார்த்தா சொல்ல முடியாது. ஆண்டவா, ஐ லவ் யூ. ஆண்டவா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். ஐ லவ் யூனா என்ன பாட்டி? சரியான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கேன். பேசாம இருந்தா சின்ன பிள்ளைங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்லும் பாட்டி. நீ வாய மூடு. சொல்லு பாட்டி, ஐ லவ் யூனா என்ன பாட்டி? சொல்லு பாட்டி, பாங்க கேட்டுட்டு இருக்கல. ஏய், யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது? பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ஐ லவ் யூனா என்ன பாட்டி? கலா கேளு, விடாத. பாட்டிக்கு எல்லாம் தெரியும். போய் குளிடி. இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூனா தப்பா? என்னது? விடாத விடாத. நேத்து யாரோ யார்கிட்டயோ சர்ச்சில் ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. யாரு? யாரு? யார் சொன்னாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு. யாருடி? ஹே சொல்லு சொல்லு, யாரு? சொல்லுங்களா, யாரு?
மாட்டிருக்காங்க. எங்க பார்த்து நல்ல நாளாச்சு. கத்தாதே, என்ன உன் கூட பார்த்தாங்க கொன்னுடுவாங்க. பாட்டி, ஐயோ, இப்பவே உன்னால நான் நிறைய மாட்டிட்டு இருக்கேன். உன் கூட தனியா பேசணும். என்னது? பாட்டிக்கு தெரியாம? ஆமா, 5 நிமிஷத்துல மார்க்கெட் கிழவா, சரியா? உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நீங்க கீதாவோட பாட்டி தானே? ஆமா. பின்ன கீதா ஏன் இப்படி சொல்றா? என்னன்னு? பாட்டிக்கு தெரியாம என்ன பாக்கணுங்கறா? என்னது? நான் வேணாம், பாட்டிக்கு தெரியாம இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் மார்க்கெட் கீழ 5 நிமிஷத்துல பாக்கணுங்கறா. நிஜமாவா? பாட்டி, இந்த காலத்து பொண்ணுங்களை கண்டிச்சு வளர்க்கணும். எங்க எங்க இருக்காவ? அதோ கீழ மார்க்கெட் கீழ. வாங்க, நான் காட்டுறேன். ஆமா, பாட்டிக்கு தெரியாம பாக்கணும்னு ஏன்? ஐயோ, எதுவும் புரிஞ்சுக்காம லபோ திபோன்னு எப்ப பார்த்தாலும் கத்துவாங்க. சி, பாவம், நல்லவங்க. அதுவா கிழம் பிராணத்தை வாங்கிடும். அதை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. நிஜமாவா? வயசாயிடுச்சுல, கிருஷ்ணா ராமான்னு பேசாம மூலையில உட்காரலாம்ல. அதை விட்டுட்டு இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் அப்பா கிட்ட போய் சொல்லி என் பிராணத்தை எடுத்துரும். இதெல்லாம் பாட்டி கேட்டா என்ன நினைச்சுப்பாங்க? கேட்டா கேக்க. நீங்க டாக்டர், உங்களுக்கு போன். கீதா, இப்போ வந்துடுறோம்மா. ஹாய். என்ன பண்ற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ, அப்பா வந்துருவாரு, வெளியே போ. ஆமா, நம்ம கல்யாணம் எப்போ? என்னது? கல்யாணம் எப்போ பண்ணிக்க போறோம்? ஐயோ, அப்பா வந்துருவாரு, வெளியே போ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் போறேன். சொல்ல மாட்டேன். அப்ப நானும் போல. ஐயோ, அனுப்புங்க. முன்னாடியே உன்னால பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சேன். இப்ப அப்பா கிட்ட கூட மாட்டி விட்ட, செத்த. அப்ப பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ. ப்ளீஸ், வந்துட்டு இருக்காரு, போ. வரட்டும். கிட்ட வந்துட்டாரு, போ. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சொல்லு. மாட்டேன், போடா. அப்ப நானும் போக மாட்டேன். கதவு பக்கத்துல வந்துட்டாரு. பண்ணிக்கிறேன்னு சொல்லு. கதவு திறக்க போறாரு. சொல்லு. சரி, செஞ்சுக்கிறேன், நீ போ. பாய் பாய். ஏய் சாரதா, சாப்பிடறதுக்கு முன்னால தண்ணி குடிக்காத. நான் எடுக்கிறேன். ஹலோ, கீதா இருக்கா? இதக்கா உங்களுக்கு தான் போன். யாரு என்னன்னு கேளு. ஒண்ணு இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. எப்போ எங்கன்னு கேட்கணும். கொஞ்சம் கேட்டு சொல்றியா? யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமே, எப்போ எங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. அப்பாக்கும் பாட்டிக்கு தெரிஞ்சு பண்ணிக்கலாமா இல்ல திருட்டுத்தனமா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. வயசானவங்கள பார்த்து பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? உன் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் கலாட்டா பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சர்ச்ல எல்லாரும் முன்னாடியும் லபோ திபோன்னு கத்துற. மார்க்கெட்ல பாட்டி கிட்ட என்ன மாட்டி விடுற. அதுக்கப்புறம் கிளினிக்ல வந்து இல்லாத கலாட்டா எல்லாம் பண்ற. இப்போ அப்பா முன்னாடி என் மானத்தை வாங்குற. என்ன என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன செஞ்சாலும் நான் வாய் மூடிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் சட்டை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்க. என்ன சொல்ற? I love you. I love you. I love you.
கொன்னிடு. உஷா எங்க அந்த கேப்டன்? கத்தாதீங்க, அவர் மேல இருக்காரு. கூப்பிடவன ஐ கில் ஹிம். இங்க நில்லுங்க, அவர் வருவாரு. கேப்டன் உஷா ஆ, யாருங்க? யாரும் இல்ல, நான் தான். நானும் இருக்கேன். உஷா கிட்ட வாங்க. இங்க வாங்க இப்ப வா. ப்ளீஸ். ஓகே வரேன். என்ன உஷா, இப்பெல்லாம் என் மேல அன்பு அதிகமா இருக்கு? அப்பா, நீ நல்ல மூட்ல இருக்க போடுறது. என்னது சத்தம்? ஒண்ணுலே. ஒண்ணும் இல்லையா? ஏதோ சத்தம் கேட்டுது. வெளியில இடி இடிக்குது. இடி சத்தம் அப்படியே கேட்கும். ஆமா, நீங்க வாங்க. ஏய். ஏய். என்னது? பூகம்பா, பூமி அதிருது. நோ நோ நோ, பூகம் இல்ல. ஏதோ பிஸ்டல் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுது. அது அப்படிதான். அப்படித்தானா? பூகம்பம் இல்ல, இடியும் இல்ல. யாரோ என்ன கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. இங்க என்னமோ நடக்க போகுது. நான் விட மாட்டேன். என்னால முடியல. உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க இருக்க முடியல. நீ எப்படி இருக்க என்னன்னு தெரியாம
என்னால உயிரோடு இருக்க முடியல. உன்னைக்கு தனியா விட்டுறேன், இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த. ஆனா என்னால முடியல. நீ கோவப்பட்டுக்க, திட்டிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியலடா. இங்க உன்னை பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ பிரகாஷ், என்ன இது? டேய் விடுடா. கேளு. அம்மா என்னடா இது? டேய் ஐயோ விடுடா பிரகாஷ். ஹலோ. என்ன நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், போனே காணோம். உடம்பு எப்படி இருக்கு? மா உனக்கு தான் போன். எனக்கு சும்மா ஐ லவ் யூ சொல்லிட்டா சரியா போயிடுமா? மத்த விஷயத்தெல்லாம் யார் கவனிச்சுக்கிறது? ஹலோ, என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? உன் நம்பர் தான். குரலை மாத்தி பேசினா நான் ஏமாந்து போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? மரியாதையா இப்பவே இங்க வந்து என்ன கட்டியா கட்டி பிடிச்சுக்கோ. யார் வேணும் உங்களுக்கு? பொம்பளை குரல்ல பேசுறதை நிறுத்திக்கோ. நான் கஷ்டப்பட்டு என் பாட்டியை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? மரியாதையா உடனே வந்து எனக்கு முத்தம் கொடுத்துரு. வந்து நீங்க தப்பா யாரையோ? வாய் முடிக்கோ, வந்து முத்தம் கொடு. நீங்க பிரகாஷ், முத்தம் கொடு, முத்தம் கொடு. நான் பிரகாஷோட அம்மா பேசுறேன். அப்பா கிளினிக்ல இருப்பாரு. நான் ஒன்னதான் பார்க்கணும். என்னையா? நேத்தி போன்ல உடனே வந்து முத்தம் கொடுன்னு சொன்னியே, நான் தான். பிரகாஷ் அம்மாவா? உள்ள வாங்க. கலா, உள்ள கூட்டிட்டு போ. இப்ப வந்துடுறேங்க. நீங்க பிரகாஷ் அம்மாவா? எனக்கு பிரகாஷ்னா ரொம்ப பிடிக்கும். கால் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. நான் நல்லா கலப்பேன். அப்பாக்கு டெய்லி நான் தான் கலந்து தருவேன். நீங்கன்னு தெரியாம நேத்து போன்ல ஏதோ உளறிட்டேன். சாரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரகாஷ் சிரிச்சு நேத்து தான் பார்த்தேன். மறுபடியும் எங்க பழைய பிரகாஷ பார்த்த மாதிரி இருக்கு. பிரகாஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் நிலைமை தெரிஞ்சும் உன்னால எப்படி அவன்கிட்ட அன்பா இருக்க முடியுது? என்ன அவருக்கு? அவன் கஷ்டத்தை மறந்து என்னால கூட சாதாரணமா இருக்க முடியல. என்னம்மா சொல்றீங்க? நீ ஒரு டாக்டர் பொண்ணு, அதனாலதான் அவன் வியாதி உனக்கு பெருசா தெரியல. பிரகாஷ்க்கு வியாதியா? இன்னைக்கு காலம்பரை உங்க அப்பாவை பார்த்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிரகாஷ் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம். அவன் மேல எப்படி உன்னால இவ்வளவு அன்பா இருக்க முடியுது? அவனை திரும்ப எப்படி சந்தோஷமா மாத்த முடிஞ்சது? இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துகிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா போறேன். அவர் ரூம்ல. அப்பா பிரகாஷ் கீதா, I'm sorry.
பிரசாந்த் மயிலாடு லுக்கேமியாவாப்பா? பிரகாஷ்க்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயாப்பா இருக்கா? எந்த விட மோசமான நிலைமையாப்பா? போயிட்டு உடம்பு பார்த்து. அம்மா பார்த்து. என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லு. உனக்கு யார் சொன்னாங்க? யார் சொன்னா உனக்கு என்ன? நீ ஏன் சொல்லல? சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் சாக போறோம். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சாக போறாரு, அந்த போர்ட்டர் சாக போறாரு, இதோ இந்த பையன் சாக போறான், நானும் சாக போறேன். அவ்வளவுதானே? நீ தானே சொன்ன. அவங்க வேற, நீ வேற. எப்படி வேற? எப்படி? கையெடு ப்ளீஸ். என்னை விட்டுடு. இனிமே எனக்கு வேண்டாம். இனிமே எனக்கு உன்னை பார்க்க வேண்டாம். என்ன சொல்ற நீ? வேண்டாம் ப்ளீஸ். நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்க வேண்டாம். ஏன்? வேண்டாம். ஏன்? ஏன்னா என்னால தாங்க முடியாது. ஏன்னா அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க போறியோ இல்லையோன்னு தெரியாம என்னால ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தினம் தினம் என்னால புழுங்கி சாக முடியாது. சாவு உனக்குன்னு வரும்போது உன்னால ஒத்துக்க முடியுது, அது எனக்குன்னு வரும்போது உன்னால ஒத்துக்க முடியல. என்னால முடியல. ஏன்? என்னால முடியல. ஏன்? என்னால முடியல. ஏன்? ஏன்னா என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். ஏன்னா என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். நீ போயிடு. முடியாது. Please. என்னை விட்டுட்டு போயிடு. முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ உயிரோடு இருக்க நினைச்சிட்டு நான் செத்து போயிடுறேன். Please. முடியாது. Please, போ. என்னால போக முடியாது. Please. நோ. நீ போய் என்னை கொல்லாத. நானா சாகிறதுக்கு முன்னாடி நீ என்னை கொல்லாத. நான் நிம்மதியா சாகிறேன். என்னை விட்டுட்டு போயிடு. அப்பா, கீதாக்காக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்கு. வலிக்குதுப்பா. என்னால தாங்க முடியலப்பா. எனக்கு வேணாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கீதா அப்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. அம்மா, கீதாவோட துணியெல்லாம் சீக்கிரம் எடுத்து வைங்க.